கம்மங்களிக்கு எப்படி கீரை குழம்பு செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு தேங்காய் எடுத்துகிட்டு அது நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு 2 பச்சை மிளகா, சீரகம், மிளகு, 1 ஸ்பூன் பச்சரிசி, 1 ஸ்பூன் கடலப்பருப்பு இது ஊற வச்சுருந்தேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நைஸ் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போது வானலில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு கொஞ்சம், சீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இது பொரிஞ்சதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு 2 வரமிளகா, 10 பல் பூண்டு இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன், அதை ஆட் பண்ணிட்டு நல்லா வதங்கலாம். அதில் போய் தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டு இதில் ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி மாதிரி குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் கொதித்ததுக்கப்புறம் ஆல்ரெடி 1 கப்பு கீரை எடுத்து நல்லா இது பண்ணிட்டோம். அந்த கீரை இதில் ஆட் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வச்சுட்டு எடுத்தோம்னா நமக்கு அருமையான கீரை குழம்பு ரெடி. இது களிக்கும் சாப்பிட்லாம், களிக்கும் சாப்பிட்லாம்.